மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான மாணவ மாணவிகள் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 7.5% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் 6 தாலுகாக்கள், 6 அரசு கல்லூரிகள், பாலங்கள், சாலைகள் என அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக அரசுதான். தெலுங்குபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. நம்ம அதுக்கப்புறம் திமுக நிறுத்த முடியுதா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்தாங்க. நமக்கு ஓட்டு போல ஒரு வீட போய் திருப்பி வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது. எந்த கொம்பனும் 1000 ரூபாய் திருப்பி வாங்க முடியாது. இதை சொல்லணும். அது உங்க பணம். நீங்க அப்படி சொல்லுங்க. 1000 ரூபாய் திருப்பி வாங்கினா நாங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. வாங்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. கோயம்பேடுக்கு 50 ஆண்டுகள் விளைச்சிருக்கிறோம், வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், மத்திய வாகன திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். திமுக ஒண்ணுமே பண்ணல. கலெக்டர் புது பில்டிங், SPS புது பில்டிங், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை தந்தது அண்ணா திமுக. வரும் 2026 புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அமைப்பார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. கடந்த கால அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை பற்றி இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தல். சில இளைஞர்களுக்கு அந்த மாற்று எண்ணம் கூட வரலாம். புதிய இளைஞர்கள் வருகிறார், புதிய கட்சி வருகின்றது, நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வரலாம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியிலோ நீங்கள் இருக்கின்ற திட்டங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்திலே அம்மா இருக்கின்ற போதும் சரி, அண்ணன் இருக்கின்ற போதும் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே போன்றால் இப்பொழுது 26ஆம் ஆண்டு நிச்சயமாக அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் ஆட்சியும் அமைப்பாக எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ற சந்தேகம் வேண்டாம். கார் ரேஸால் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளானதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மக்களின் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடியா திமுக அரசு பணக்காரர்களின் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என கேள்வி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க ஒரு கார்ப்பரேட் அந்த அரசின் அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மக்களை பொறுத்தவரை பெருமளவுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்புக்கு தான் அன்றைக்கி டிராஃபிக் ஜாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் முதல் நாளே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் போக முடியல. கிட்டத்தட்ட பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த உதவி ஆணையர் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்தார் என்று கூட தெரியாத விடியா அரசு. உயிரிழந்த உதவி ஆணையர் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணிபுரிந்ததாக மாற்றி செய்தி வெளியிட்ட விடியா அரசின் அவலம். வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பேராசிரியர் உட்பட 4 பேர் கைது. ஜெயங்கொண்டம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. திறமையற்ற ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் நிரூபணம். பொம்மை முதல்வரின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,199 கன அடியாக அதிகரிப்பு.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் அப்படியே வெளியேற்றும். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியா, துபாய் மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட வெளிநாடுகளில் கால் சென்டர் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி. ஆன்லைன் ட்ரேடிங் என கூறி மோசடி ஈடுபட்ட 7 பேர் புதுவையில் கைது. உத்தரப்பிரதேசத்தில் 60,000 காவலர் இடங்களுக்கு 32 லட்சம் பேர் போட்டி. குஜராத் மாடல் அரசில் இளைஞர்கள் வேலையின்றி அவதியுற்று வருவது அம்பலம். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் அருகே கண்டெய்னர் லாரியில் சென்ற 1500 ஐபோன்கள் கொள்ளை. சென்னையிலிருந்து சென்ற 11 கோடி ரூபாய் மதிப்புடைய ஆப்பிள் ஐபோன்களை திருடி வட மாநில கொள்ளையர்கள் அட்டகாசம். மாநிலம் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து 5 லட்சம் கன அடி நீர் விடுவிப்பு. கிருஷ்ணா நதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம். இந்திய வீரர் நிஷாந்த் குமார் அசத்தல்.